Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. New arrival Pova 8, available at Purvika. Book your next holiday at Grand Royal Tours. சார், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் பேசலன்னு இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்க சார். இன்னைக்கு ஒரு 45 நிமிஷம் பேசினார் சார். ஆனால் அதை கேட்க தான் எதிர்கட்சியில் வெளியே போயிட்டாங்க. உங்கள் அப்பா எங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே உங்கள் அப்பாவையே காணோம். அவர் பேச தெரியாது, அவர் பேப்பரில் வச்சு தான் படிப்பாருன்னெலாம் சொன்னதை கடைசி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டம்போரில் அடித்தார் பாருங்க. 5 நிமிஷம் பேசுனதுக்கே தொலைத்தூர் இந்த ஆட்டம் ஆயிடுச்சு. பேசுனா அப்புறம் என்ன பண்ணுறது? எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்மந்தம் இல்லாத குட்டி கதை, டெவில்ஸ்லாம் பேசக்கூடாதுன்னு இல்லையா? அது மாதிரி இது தயாரிக்கப்பட்ட கதை தான். அது அவரே சொல்லிட்டார, ஒரு கற்பனை கதை. எங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி நக்கல் பண்ணுறதுக்கு. ஸ்டாலினை தான் கேட்குறேன், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணுமே? 4 நாள் உட்காந்துட்டு இருக்கிறாரு, வாயை திறக்க மாட்டேன்றாருனாங்களே. நியாயமே இல்லாமல் ஒரு 30 நாள் தான் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு கருப்பு பேட்ஜை யாராவது துவக்க நாள் அன்னைக்கு கொண்டு வரணும். நியாயமே இல்லாமல் ஒரு அரசை கிரிட்டிசைஸ் பண்ணோம். குறிப்பாக திரு விஜய் அவர்களை ஹியூமிலியேட் பண்ணோன்றதுக்காக அவங்க பேனரில் பார்த்தேன் நான் ஒரு வாசகம், திரையில் ஹீரோ தரையில் வில்லன். ஓனா திருப்புறாரு, எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தான். இவர் சொல்கிறார் மற்றவங்கள ஸ்கிரிப்டோடு வந்தார் முதலமைச்சர்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காரு. கன்விக்ஷனோட பேசணும். பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க, சொல்லிக்கிறாங்க. இப்படியே அங்கே தெருவில் ஏதோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இவர் என்ன ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசினார்? இவங்களை பற்றி எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க 30 நாள் 40 நாள் ஆன ஆட்சி மேலே எல்லா விமர்சனத்தையும் வைப்பாங்க. பின்னால் இருந்து அந்த அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அந்த அமைச்சர் விக்னேஷ், அவர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ பார்ட்டி ஃபண்டு ரைட் அப்படின்னு சொன்னார். அவர் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சொன்னார். பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றா இப்போது கவர்மெண்ட்டோட கஜானாவுக்குள்ளே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதாவதுங்க, செந்தில் பாலாஜியை பற்றிலாம் நம்ம பேசவே கூடாது. அந்த ஆள் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஊழல் பெருக்கு ஓடும். நான் இப்போ கை வைக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் கை வைக்க விட மாட்டேன். ஏற்கனவே கை வச்சு லூட் பண்ணி இல்காட்டன் மணி சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அவங்களையும் நான் விட மாட்டேன். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் பேசலன்னு இவ்வளோ நாள் பேசிட்டு இருந்தாங்க சார். இன்றைக்கி ஒரு 45 நிமிஷம் பேசினார் சார். அவர் எப்போது சினிமாவுக்கு வந்தார், மக்கள் பணிகள் என்னென்ன மாதிரி பண்ணாங்க, என்னென்ன மாதிரி போராட்டங்கள் பண்ணியிருக்காரு, இந்த 40 நாள் ஆட்சியில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு வரைக்கும் பேசினாங்க. ஆனால் அதை கேட்க தான் எதிர்கட்சியில் வெளியே போயிட்டாங்க. இந்த ஸ்பீச் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? ப்ரில்லியண்ட்டாக இருந்தது, ரொம்ப பாயிண்டடாக இருந்தது, ரசிக்கும்படி இருந்தது. அவர் பேச தெரியாது, அவர் பேப்பரில் வச்சு தான் படிப்பாருன்னெலாம் சொன்னதை கடைசி ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டம்போரில் அடித்தார் பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 4 நாள் சட்டமன்றம் குறுகிய கால கூட்டத்தொடர் தான். எப்போவுமே ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சதுன்னா ஃபஸ்ட்டு தொடங்குவாங்க ஆளுநர் உரை. அது ஒரு துவக்கம் தானே, 5 வருஷத்துக்கு நடக்க போகிறதுன்னு துவக்கம். ஆனால் அது துவங்கின அன்னைக்கே பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் வித்தவுட் எனி ப்ரொவோகேஷன், நியாயமே இல்லாமல் ஒரு 30 நாள் தான் ஆயிருக்கோன்னு நினைக்கிறேன். இவங்க வாயத்திறங்க சிஎம் அப்படின்னு கருப்பு பேட்ஜை யாராவது துவக்க நாள் அன்னைக்கு கொண்டு வரணும்னா ரொம்ப இன்ஆஸ்பீசியஸாக பண்ணாங்க. அப்புறம் பதாகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப அதாவது ஒரு நியாயமே இல்லாமல் ஒரு அரசை கிரிட்டிசைஸ் பண்ணோம். குறிப்பாக திரு விஜய் அவர்களை ஹியூமிலியேட் பண்ணோன்றதுக்காக அவங்க பேனரில் பார்த்தேன் நான் ஒரு வாசகம், திரையில் ஹீரோ தரையில் வில்லன். இந்த அளவுக்கு ஒரு ஆளை ஒரு முதல்வரை சொல்கிறதுக்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை, எக்ஸப்ட் பர்சனல் அனிமாசிட்டி. நாம் ஜெயிக்கல, நம்மளை ஒருத்தன் தோக்கடிச்சிட்டான்ற ஆத்திரம் தான் இருக்குதே தவிர அதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இது ஒரு ஜாரிங் நோட்டோடு தான் இந்த தொடங்குச்சு. அப்போவே எனக்கு என்ன இப்படிலாம் இம்மெச்சூராக பிஹேவ் பண்ணுறாங்க. கேட்டால் 75 வருஷம் கட்சின்றாங்க, பாரம்பரியம் இருக்குது, நாங்கள் தமிழ்நாட்டை 6 முறை ஆண்டுட்டோன்றாங்க.
6 முறை ஆண்டவங்க பண்ணுற கதை மாதிரி தெரியலையேன்னு. அது என்ன முதல் கோணல் முற்றிலும் கோணலாக இருக்கும்னு தான் நான் நினச்சேன். அதே மாதிரி தான் பாருங்கள், கடைசியில் முதலமைச்சர் தொகுப்புரை ஆர் பதிலுரை சொல்லும்போது அவையில் இல்லாமல் எல்லாம் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. போயிட்டு வெளியே போய் ப்ரெஸ்ஸுக்கு மீடியாவுக்கு வந்து பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு. ஈ டிட் நாட் ஹாவ் த பேஷன்ஸ் டு லிசன் டு த சிஎம்ஸ் ரிப்ளை. ஆனால் இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, தாவேக்கா 2.5 வருஷம் கட்சி தான் அங்கே இருக்கிற மெச்சூரிட்டி, அவங்களுக்கு இருக்கிற அந்த நிதானம், பொறுமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு, அதெல்லாம் ஒன்றும் இந்த எதிர்க்கல வரிசையில் இருக்கிறவங்களுக்கு இல்லையா. குறிப்பாக திமுகவினர்களுக்கு சுத்தமாக இல்லை. சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் அவங்க தான் ஆளுங்கட்சின்னு நினச்சிட்டு இருக்காங்களோ மனசுக்குள்ளேன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது நேற்று பேசின பல பேர் எப்படி பிஹேவ் பண்ணாங்க நம்ம நேரலையில் இருக்கிறதால இப்போ நவ் தேங்க்ஸ் டு த ஸ்பீக்கர் இப்போ எல்லாம் வந்து நேரலையில் நம்மளே பார்த்துக்கிறோம். அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லாமல் யார் யார் என்னென்ன சைகை காட்டுறாங்க, எப்படி முகபாவனை காட்டுறாங்க, சமிஞ்சை எப்படி காட்டுறாங்கல்ல தான் பார்த்துக்கிறோம். மக்கள் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து நல்லா பேச போகிறாருன்னு நினச்சிட்டு ரொம்ப ஆவலோடு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் நேற்று. அவர் பார்த்தா எடுத்தார் ஒரு பெரிய கேஸ் ஷீட் மாதிரி ஒரு 20 பக்கம் புக்கை ஒன்று எடுத்துக்கிட்டார். ஒன்றா திருப்புறாரு. எல்லாம் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தான். இவர் சொல்கிறார் மற்றவங்கள ஸ்கிரிப்டோடு வந்தார் முதலமைச்சர்னு இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் டைலாக் எல்லாம் இல்லை, அதாவது ஒரு ஸ்டோரியோடவே வந்துட்டார். அங்கங்கே அவர் எனக்கு பேச எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறாரா இல்லை டிஎம்கே ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிறாரா? சட்டசபைக்கென்று ஒரு மாண்பு உண்டு. உங்கள் டோன், டெனர், லாங்குவேஜ் எல்லாமே வெளியே இருக்கிற மாதிரி இங்கே இருக்க முடியாது. வெளியே நீங்கள் எக்ஸ்டம்பா போகணுலாம் பேசலாம். ஆனால் இங்கே வந்து கம்போஸ்டாக கலெக்டடாக யூ ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் some few lakhs people elected. அப்படி இருக்கும்போது ஒரு பொறுப்பாக தன் தொகுதிக்கு என்ன வேணும், இந்த மாநிலத்துக்கு என்ன தேவை என்பது தான் பேசணுமே தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் அட்டாக் பூரா பார்த்திங்கன்னா திரு விஜய் அவருடைய ஹோம் மினிஸ்ட்ரி, அவருடைய முன்னெடுப்புகள், அவருடைய சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுறார். நான் இது வரைக்கும் எந்த சிஎம்மும் நோட்ஸ் வச்சுக்கிட்டு உறுப்பினர்கள் எதிர்கட்சிக்காரங்க பேசுறதெல்லாம் நோட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை. சீரியஸான சில விஷயம் நோட் பண்ணுவார். யாராவது மற்றவங்க தான் நோட் பண்ணி கொடுப்பாங்க. அது கலைஞராக இருந்தாலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா யாராக இருந்தாலும் தானே நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து he wants to get எக்ஸ்பீரியன்ஸ். யார் யார் என்ன பேசுகிறாங்க அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணுறாரு. அப்போ அவங்க சைடில் இவர் என்னென்னவோ கதைகள்லாம் சொன்னார். பெரம்பூர் தான் நம்பர் 1ல் இருக்குது, எதில் தெரியுமான்னு ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக பனையூரில் பார்ட்டி ஆஃபீஸ்லேயே மந்திரிங்க கலந்துக்கிற மீட்டிங்கில். தட் ஷோஸ் தேர் இஸ் நோ ப்ரெஃபரன்ஸ். அறிவாலயத்துக்கு பவர் கட்ட வராதபடி கேபிள் போட்டெல்லாம் வச்சுருந்த மாதிரி அவங்க பண்ணல. மற்ற பப்ளிக் சஃபர் பண்ணுற மாதிரி அவங்களும் சஃபர் பண்ணுறாங்க. இதன் மூலம் உதயநிதி அட்டாக் பண்ண பார்த்தாரு டிவிகேவை. ஆனால் அவர் சொன்னது டிவிகே ஹெட் குவார்ட்டருக்கே இப்படி தானா? அப்போ அவங்களும் லைக் காமன் பீப்புள் தான், அவங்க ஒன்றும் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சுக்கல அப்படின்னு தான் மக்களுக்கு உணர முடியுது. ஸோ நேற்று என்னென்னவோ பேசினாருங்கன்றதை விட டைலாக் அடித்து விட்டார். எதுகை மோனை. அப்புறம் அவர் பேசுனது பாணியே எனக்கு பிடிக்கல. என்ன சொல்கிறாருன்னா, பேசிக்கிறாங்க சொல்கிறாங்க, நீ ஒரு யூ ஆர் ஏ அப்போசிஷன் லீடர், யூ ஷுட் டாக் வித் அன் அத்தாரிட்டி, கன்விக்ஷனோட பேசணும். பத்திரிகைலாம் எழுதுகிறாங்க சொல்லிக்கிறாங்க, இப்படியே அங்கே தெருவில் ஏதோ பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் அவர் கேட்குறாரு ஆதாரம் இல்லாமல் பேசாதீங்கன்ட்டு. இவர் என்ன ஆதாரத்தை வச்சுக்கிட்டு பேசினார் புரியுதுங்களா? தொலைக்காட்சியிலலாம் செய்தி வந்தது, நல்ல வேலை கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டாங்கன்னு சொல்ல புரியுதுங்களா? ஸோ ரொம்ப எதிர்பார்த்து உக்காந்துட்டு இருந்தேன் நான். ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரெயின் ஆகி வந்திருப்பாருன்னு. அதே பழைய உதவாநிதியாக தான் அவர் இருந்தார், ஒன்றும் யூஸ்லெஸ். நல்ல வேலை நேற்றே உடனே பதில் கொடுக்கல, இன்னைக்கு கொடுப்பாருன்னாங்க. பட்டு அவர் அப்போவே என்ன சொன்னாங்க, வாயை தரங்க சிஎம்,
எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றார், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டார். அவர் வந்துங்க எப்போ பதில் சொல்லணுன்றதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கார் ஸ்பீக்கர். அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 9:30 மணிக்கு தான். அப்போ தானேங்க அவர் வாய் திறக்க முடியும். இந்த லாவணி கச்சேரி பண்ணுவாங்கள்ல திமுக அதிமுக, உடனே இவர் எழுந்தும்போது குறுக்கீடு முதலமைச்சர் பண்ணலாம். பட் he did not use those opportunities. Let them speak uninterruptedly அப்படின்ட்டு அவருடைய சான்ஸில் அவர் எப்போ சபாநாயகர் அவருக்கு அலாட் பண்ணியிருக்காங்களோ பதிலுரை தொகுப்புரை, அந்த டைமில் அவர் பேசுவார். அதுக்கு முன்னாலே பேசுங்க பேசுங்க பதில் சொல்லுங்கன்னா ஒவ்வொரு மெம்பர் பேசுனதுக்கு எழுந்து சீஃப் மினிஸ்டர் பதில் சொல்லுவாரா? see this is very wrong. அதாவது வந்து முதலமைச்சர் இருக்கும்போது ராஜ்மோகன் வந்து பேசுறது ஓத் ஆஃப் சீக்கிரசியை மீறிட்டார். சீஃப் மினிஸ்டர்னா அவருக்கு தெரிய விஷயங்கள் இன்னொரு அமைச்சர் கூட தெரியக்கூடாதான். என்னடா படுபாவீங்க. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் வேணாலும் பேசலாம், ஆட்சியின் சார்பா அமைச்சரவையின் சார்பா, புரியுதுங்களா? இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து நெடுஞ்செழியன் இவ்வளோ பேசியிருக்காரு அவை முன்னவர்ன்ட்டு. இப்போ செங்கோட்டையன் அவை முன்னவராக இருந்தாலும் குறைவாக தான் பேசுகிறாருங்க. ஸோ அதனால் இது ஒரு நல்ல மாடலை உருவாக்க டிவிகேவும் விஜயும் முயற்சி பண்ணுறாங்க சட்டமன்றத்தில். பட்டு இவங்க வந்து பழைய மாதிரியே எங்கள் மாதிரியே வாங்க தெரு கொழாடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அது நேரலையில் காட்டும்போது இன்னும் கேவலப்பட்டு போயிடுவோமே. அவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லை. இது நேரலையில் இவங்க காலம் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. எடிட்டட் வெர்ஷன்லாம் சபாநாயகர் அப்பாவு எதிர்கட்சி தலைவர் அப்போ எடப்பாடி கேள்வி கேட்பார், அவரை காட்ட மாட்டாங்க, அவர் பேசுகிறத காட்ட மாட்டாங்க. ஃபோக்கஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் ட்ரெஷரி பெஞ்சு இல்லைன்னா சபாநாயகரை காட்டுவாங்க. இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணிட்டு கேவலமாக இல்லை இவங்களுக்கு. நேரலை ஏன் பண்ணவில்லைன்னு நீங்கள் 5 வருஷம் என்ன பண்ணீங்க? யூ டோன்ட் ஹாவ் த மாரல் ரைட் டு ஆஸ்க் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பக்குவம் இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஆளுங்கட்சியில் பாருங்க ஒரு இன்ட்ரப்ஷன் கூட பண்ணலைங்க. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, உதயநிதி பேசும்போது ஒரே ஒரு சின்ன குறுக்கீடோ ஒரு எதிர்ப்போ ஒன்றுமே பண்ணல. அது காரணம் the leadership of Mr. விஜய் அவர்கள் வந்து கண்ட்ரோலா வச்சிருக்காரு. அந்த 108 எம்எல்ஏ திரும்பி பார்த்தாலே பேச மாட்டாங்க. இங்க தினிக்க சபாநாயகர் காலையில் 2 வாட்டி கேட்டுக்கினாரு, எதிர்கட்சி தலைவர் உங்கள் கட்சி உறுப்பினர்லாம் இவர் தானே தூண்டி விடுறாரு. இந்த நான் பார்த்தேன் டிவியில், நம்ம சேகர் பாபு சும்மா உக்காண்டுருக்கலாம் எழுந்திருப்பா கத்துப்பா அப்படின்றாரு. வாட் இஸ் திஸ்? இது ஒன்றும் ஃபிஷ் மார்க்கெட் இல்லையா? ஆனால் இன்னொரு விஷயம் பேசியிருந்தார் சார் உதயநிதி அவர்கள். வெளியே வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு, சட்டசபையை வந்து சினிமா தேட்டராக மாற்றிட்டாங்க, விசில் அடிக்கிறாங்க. இப்போ ஒரு சீன் பேப்பர் மாதிரி முதல்வர் அவர்கள் படிக்கும்போது நாங்கள் எதுவும் இன்டரப்ட் பண்ணக்கூடாது, எங்களை நடுவில் பேச விட மாட்டாங்கன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாரு. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ரெட் ஜெயண்ட்டுக்காக டெய்லி 5-6 படம் பார்த்துட்டு தூங்குறதால அவர் எப்போவுமே அந்த சினிமா மாயிலே இருக்கார். இப்போ என்ன ஒரு மாதமாக எதுவும் படம் ரிலீஸ் பண்ணல போலகுது. ஆட்சி மாறிடுச்சு, இவங்க அதிகாரம்லாம் தூளாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆர் வந்து அதிமுகவை 72 ஆரம்பித்தார், 77 ஆட்சிக்கு வந்தார். அவர் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகும் திமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளேடான முரசொலியில் நடிகர் கட்சின்னு தான் எழுதுவாங்க. அதான் அவர் சொன்னார் விஜய் தன் ஸ்பீச்சில், ஏன் 50 வருஷமாக ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்களே, எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ மாறி இருக்கியா, ஒரே டெக்னிக். நடிகர் கட்சி, நடிகர் நாடாளலாமா? அப்போ நடிகராக இருக்கும்போது அவர் உங்கள் மாநில பொருளாளராக இருந்தார் திமுகவில், அப்போ பரவாயில்லையா? சிறு சேமிப்பு துணைத் தலைவராக வச்சிங்களா, அப்போ பரவாயில்லையா? எம்எல்ஏவாக இருந்தார், அப்போ பரவாயில்லையா? நடிகர் சிஎம்முக்கு மட்டும் வந்துடக்கூடாது, அதான் உங்கள் சீட்டுக்கு வரக்கூடாது, அது உங்கள் மன்னர் ஆட்சி மாதிரி உங்கள் புள்ள உங்கள் பேரன் இப்படி தான் இருக்கணுமா? ஸோ டுடே என்னை கேட்டால் வந்து நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு விஜய் வந்து இவ்வளோ நேரம் பேசுவார், எக்ஸ்டெம்போராக அடித்து விடுவார். இந்த மாதிரிலாம் ஜனரஞ்சகமாக இருந்தது. மக்கள் வந்து பரவாயில்லையே, நம்ம விஜய் வந்து பல அரசியல் விமர்சகர்கள் டிவியில் பார்த்தேன், இல்லை சரியான பதில் அடின்றாங்க. ஸோ முதல் கூட்டத்தொடர்லேயே இவர் நல்லா இப்படி ஆரம்பிச்சிட்டாருன்னா இனி எதிர்கட்சிகள் வந்து வாயத்தரங்கன்னு இன்னைக்கே சொல்லிட்டாருங்க. அதை வந்து ஆதவ அர்ஜுனா முந்தானாலே சொன்னாருங்க, ஒரே அமளி துமலி ஆச்சு.
அவையில் இல்லாதவர் பேரை நீங்கள் எப்படி சொல்லலாம்னு. அவர் ஒன்றுமே சொல்ல. எங்கள் தலைவர் 5 நிமிஷம் பேசினார், கொளத்தூர் என்னாச்சு பார்த்தீங்களான்னாரு. யார் பேரே சொல்ல. உடனே திமுக அவங்களுக்கு தான் குற்றம் உள்ள நெஞ்சு குறுக்குதுன்னு. எப்படி நீங்கள் அவையில் இல்லாதவர்? அவர் ஒன்றுமே பேரே சொல்ல. தொகுதியை பற்றி சொன்னார். ஒரு தொகுதி பேரை கூட சொல்லக்கூடாதா? கொளத்தூர் இஸ் ஒன் ஆஃப் த 234 கான்ஸ்டுவன்சிஸ் இன் தமிழ்நாடு. ஒரு அமைச்சர் கொளத்தூர்னு சொன்னால் அது என்ன? அதாவது எந்த அளவுக்கு இவங்க வந்து வன்மத்தோடு இருக்காங்க, ரொம்ப ஒரு அனிமாசிட்டி டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள பற்றி எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. ஆனால் இவங்க 30 நாள் 40 நாள் ஆன ஆட்சி மேலே எல்லா விமர்சனத்தையும் வைப்பாங்க. இந்த 20 நாள் தான் போதை கலாச்சாரம் வந்தது, சட்டம் ஒழுங்கு இந்த 30 நாளில் தான் கெட்டு போச்சு, பெண்களுக்கு எதிரான போஸ்கோ குற்றங்கள் இந்த இதில் தான் மின்வெட்டு இதனால தான் ஆயிடுச்சு. என்னங்க அநியாயமாக இருக்குது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, ஊழல் பற்றிலாம் முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார் சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பில் இருந்து மட்டுமே பார்ட்டி ஃபண்டுன்னு நிறைய விஷயங்கள் போயிருக்கு, 120 கோடி கிட்ட போயிருக்கு. அதை நிரூபிக்க முடியுமான்னு உதயநிதி அவர்கள் முதல்ல அவருக்கு பின்னால் இருந்த அந்த அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அந்த அமைச்சர் விக்னேஷ், அவர் என்னப்பா அப்படின்னு கேட்டார். பார்ட்டி ஃபண்டு ரைட் அப்படின்னு சொன்னார். அதான் அவர் அதை கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சொன்னார். என்ன நிரூபிக்கிறதுங்க, பேப்பர்லேயே வந்துடுச்சுங்க. கஜானாவுக்கு 1200 கோடி ரூபாவை திருப்பி விட்டார் ஒரு உத்தரவின் மூலம் திரு விஜய்னு. நம்ம மதுப்பிரியர்கள் கூட கவலைப்பட்டாங்க, இது என்னடா அதுக்கு விலைகளை ஏற்றிடுவாங்களான்னு. சீஃப் மினிஸ்டருக்கும் மினிஸ்டருக்கும் வீட்டுக்கு போனதை கஜானாவுக்கு திருப்பி விட்டார். அவ்வளோதான். இதனால் விலையும் ஏறாது, ஒரு இழவும் கிடையாது. ஸோ ஊழல் பண்ணுறதுக்கு ஆதாரம்லாம் இவங்க கேட்டாங்கன்னா, இடி தான் 294 பக்கத்துக்கு கொடுத்தாங்கல்ல ஆதாரம் கேட்டாங்கல்ல. ஒரு வேலைக்கும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் துறையில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் டவுன் பிளானிங் ஆஃபீஸருக்கு 35 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அவன் கொடுத்தான், பணத்தை வாங்கி ஹவாலாவில் துபாய் கடத்திட்டாங்கன்னு வேறு வரைக்கும் கொடுத்துருக்கான். எஃப்ஐஆர் போட்டிங்களா நீங்கள்? இன்றைக்கி உதயநிதிக்கு அவர் ஆட்சி தானே இருந்தது, மே 4க்கு முன்னால். ஏன் ஒரு வருஷமாக KN நேரு மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கலை? ஏங்க செந்தில் பாலாஜி while he was a minister, he was also a prisoner. ஜெயிலில் ஒரு கைதியாக இருக்கும்போது அமைச்சராகவும் தொடர்கிறார். அப்போ அந்த ஜெயிலர் வந்து அவரை கைதியாக ட்ரீட் பண்ணுவானா, மினிஸ்டராக ட்ரீட் பண்ணுவானா? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் ஜெயிலெலாம் வருது. யோசிச்சு பாருங்கள், கேவலமான ஆட்சியை நடத்திட்டு இன்றைக்கி என்னவோ இவங்க வந்து நீதி நியாயம் ஆதாரம்லாம் கொடுக்க போகிறாங்க. இன்னும் 2 நாளில் இந்த அமைச்சர் நிர்மல்குமார் மின்சாரத்தை பற்றிய ஒயிட் பேப்பர் வரப்போகுது. அப்போ சொல்லுவாங்க. எவ்வளோ எனக்கு தெரிஞ்சது அந்த தொழிற்சங்க தலைவர்களோடு நான் பேசுனதில் இன்றைக்கி 1,40,000 பணியாளர்கள் இருக்கணுங்க. இன்னும் ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிறது 70,000ங்க. வருஷம் 3,000 பேர் ரிட்டையர் ஆகிட்டு இருக்காங்களாம். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க 5 வருஷத்தில்? செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? ஒருவேளை அந்த டிரான்ஸ்போர்ட்டில் டிரைவர் கிளீனர் கண்டக்டருக்கு எடுத்து ஜெயிலுக்கு போனதால் இங்கே வேலையே ஆளே எடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாரா? இப்போ இதெல்லாம் கலெக்டிவாக தாங்க ஃபெயிலியர் ஆகிருக்கு. போதைப் பொருள்லாம் வந்து பரவிட்டே இருக்குது. 10 வருஷம் மேலே பரவிட்டுருக்கு. இன்றைக்கி போதைப் பொருள் ஸ்கூல் வரைக்கும் போயாச்சு. குற்றங்கள் பெருகுதுன்னா பெருகும். இது என்ன இங்கே இவங்க வந்து குற்றத்தை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா? 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து இதெல்லாம் கண்காணிக்க தவறி இன்றைக்கி சுட்டி காட்டினார சிஎம். இதெல்லாம் எப்படி ஆரம்பத்திலேயே இதெல்லாம் தடுத்து இருக்கணும், ஏன் தடுக்கலை? அப்போது போதை கலாச்சாரம் வந்ததுக்கு யார் காரணம்? இல்லை சார், இந்த மின்சாரத்துறையில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கை தனியாக வெளியிட போகிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா சார்? அதில் பார்த்தீங்கன்னா நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார் 90,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின மாதிரி கணக்கு காட்டியிருக்காங்க, ஆனால் 45,000 தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரிலாம் ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அதை விட மோசம், மிக மலிவான மோசமான தரமற்ற டிரான்ஸ்ஃபார்மர்களை வாங்கிட்டு மிக விலை உயர்ந்த விலைக்கு அதை வாங்கியிருக்காங்க. அதாவது ஹையஸ்ட் ரேட்டில் லோயஸ்ட் குவாலிட்டி அதான் இப்போ சிபிஐ விசாரிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம். அதாவதுங்க செந்தில் பாலாஜியை பற்றிலாம் நம்ம வந்து பேசவே கூடாது. அந்த ஆள் எங்கே போகிறாரோ அந்த இடத்துல ஊழல் பெருக்கு ஓடும். அவர் வந்து இனோவேட்டிவாக திங்க் பண்ணுவார். ஊழலை வந்து எப்படியெல்லாம் செய்ய முடியும், பரப்ப முடியும்னு ரொம்பவும் திறமையாக செயல்படக்கூடிய ஆள் செந்தில் பாலாஜி. அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஆதாரம் கொடு, அந்த கொடு, இந்த கொடுன்றாங்க. தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் ஃபயர்.
இன்னொரு ஒரு துறை ஊழலாக வெளியே வரப்போகுது பாருங்கள். 6 மாதத்தில் இவங்க மக்கள் வந்து இவங்களை விரட்டுவாங்க தெருக்களில். அப்படிப்பட்ட சூழல் தான் வரப்போகுது. நான் மக்கள் பணத்தில் கை வைக்க மாட்டோம், கை வச்சவங்களும் விட மாட்டேன்ற மாதிரி முதல்வர் அவர்கள் பேசியிருந்தார். இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இவங்க மேலெல்லாம் பழைய கேஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஆமாம்மா, அவர் தட் இஸ் அன் இண்டிகேஷன். நான் இப்போ கை வைக்க மாட்டேன், என் கூட இருக்கிறவங்களும் கை வைக்க விட மாட்டேன். ஏற்கனவே கை வச்சு லூட் பண்ணி இல்காட்டன் மணி சேர்த்து வச்சுருக்காங்கல்ல, அவங்களையும் நான் விட மாட்டேன், அவங்களையும் கூண்டில் நிறுத்துவேன், அந்த பணத்தை பறிமுதல் பண்ணுவேன்னு இப்படி பல விஷயங்களை ஒரு வார்த்தையில் சொல்லிட்டார். செஞ்சவங்களையும் விட மாட்டேன்றதன் மூலம் ப்ரெடசஸர்ஸ், அதாவது திமுக ஆட்சி, அதிமுகவும் அதில் அடங்கும். மக்கள் பணம் எப்போ கொல்ல போனாலும் கண்டுபிடிக்கும் போது எல்லாருமே தானங்க பிடிக்கணும். இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய மரபு, அது ஒரு மரபு, ஒழிக்கப்பட வேண்டிய மரபு. தேர்தலில் தோத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஊழல் பண்ணாலாம், மக்கள் தண்டித்து விட்டார்கள். அது என்னைய தண்டனையா? அவன் எம்எல்ஏ பென்ஷன் வாங்கின்னு உட்காந்துட்ருப்பான். அப்போ அவன் அடித்து சேர்த்த சொத்தெல்லாம் 1000 கோடி 500 கோடி. அப்போ அவங்களுக்கு அந்த சொத்துக்களை பறிமுதல் பண்ணோன்னா சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து தண்டனையும் கொடுக்கணும், சொத்தையும் அந்த மாதிரி கொள்ளையடித்த அந்த பணத்தையும் எடுத்து அரசாங்க கஜானால சேர்க்கணும். இப்போ இதை இவர் அட்டம் பண்ணுறாருன்றது மிகச்சீரிய விஷயம். அப்புறம் இந்த அறநிலைத்துறை பற்றி சேகர் பாபு அவர்கள் பேசியிருந்தார். இந்த கார் பார்க்கிங்காக 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க, அதை கோயிலோட ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. இதை பற்றிலாம் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. ஆளுநர் உரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆலய நிதி வந்து புனித காரியங்களுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னோன்னா பல பேர் இதுனா ஆர்எஸ்எஸ் குரலாக இருக்குது, பிஜேபி பி டீமாக இருக்குது, இந்து முன்னணி மாதிரி பேசுகிறாங்க, ஆட்சி தாவேக்காவா பாஜகவான்னு சில வார்த்தை வியாபாரிகள்லாம் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். புனித காரியங்கள்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோயிலில் பக்தன் நிதி அளிக்கிறது மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுறதுக்கு இல்லை, ஸ்கூல் காலேஜுக்கு தனியாக அவன் கொடுப்பான். கோயிலில் வந்து நிதி கொடுக்குறவன் இந்த கோயில் நல்லபடியாக நடத்தணும், அன்னதானம் கொடுக்கணும், இங்கே வர்ற பக்தர்களுக்கு நல்ல வசதி செஞ்சு கொடுக்கணும், அதுக்கு தான் பேசிக்கலாக கொடுக்குறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடவுள் இல்லை, கடவுளை நம்புவன் காட்டு மிராண்டின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க, வழி வந்தவங்க கோயிலில் பூந்து கொள்ளை அடிச்சிங்க. இன்றைக்கி ரொம்ப மோசமாக சொன்னார் பார்த்தீங்களா? தங்கத்தை விற்கிறதெல்லாம் உருக்கினவங்க நாங்கள் கிடையாதுன்னார் பார்த்தீங்களா? இப்போ சேகர் பாபு மாதிரி ஒரு மோசமான ஆள்கிட்ட அந்த அறநிலையத்துறையை கொடுத்து அறநிலையத்துறையே என்பது அறமற்ற துறையாக மாறிடுச்சுங்க. என்னங்க எவ்வளோ பணத்தை அடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், அந்த சின்ன தம்பி ரமேஷ் எவ்வளோ அருமையாக பதில் சொன்னார். எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவாங்க? எங்க உங்கள் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதுக்கும் பில்டிங் கட்டி விடுறதுக்கும் வாடகைக்கு விடுறதுக்குமாங்க கோயில் பணத்தை பக்தர்கள் கோயிலில் போடுறாங்க? வாட் யூ மீன்? நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்கன்னா எங்கே வேணால் எதை வேணால் கையை விட்டு சர்ச்சில் போய் வாருவாங்களா இந்த மாதிரி? இல்லை மாஸ்கில் போய் வாருவாங்களா? ஐ எம் நாட் ஆர்எஸ்எஸ். இன்ஃபேக்ட் ஐ எம் 100% அகெயின்ஸ்ட் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. ஆனால் நியாயம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க. கோயில் பணத்தை எடுத்து நான் கல்லூரி கட்டக்கூடாதா? இப்போ கல்லூரி அரசாங்க பணத்தில் கட்டியா, மக்கள் கொடுக்குற வரியில் கட்டியா, கோயிலுக்கு பக்தர்கள் கொடுக்குற டொனேஷனை கோயிலுக்கு செலவு பண்ணோன்றாங்க. புனிதம் என்றால் என்ன? இவங்களுக்கெல்லாம் புனிதம்னா சொல்லித்தரணுமா? இந்த வேலைக்கு கொடுக்கப்பட்ட ஃபண்டை அதுக்கு தானே அலாட் பண்ணோம். இவங்க பண்ணுறாங்கல்ல, எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குற ஃபண்டெல்லாம் டைவர்ட் பண்ணி மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அந்த கதையெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இவங்க பண்ணுற வேலைக்கு இது நியாயம் கேட்டால் மகளிர் நீ ஜெயிக்கிறதுக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக பண்ணுற. பட் தட் ஃபண்ட் வாஸ் ஒரிஜினல் மென்ட் ஃபார் தலித் எம்பவர்மெண்ட். சோஃபா மாடல் பற்றிலாம் பேசியிருந்தாரு. என்ன பேச்சு அது? சோஃபா மாடல் தான் பேசுகிறீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. அதாவதுங்க, உதயநிதிக்கு நான் சொன்ன சினிமா தான் அவர் வாசம். இந்த புஷ்பா படத்தில் ஒரு சோபா அனுப்புவான் தெரியுங்களா, அந்த ஹீரோ சோபாவில் பணத்தை வச்சு. ஏங்க இன்றைக்கி காலம் மாறி போயிருக்கு. அவ்வளோ ஓப்பனாக பண்ணிட முடியுமா சார்? இல்லைங்க, அவருக்கு என்ன புரியலன்னா அதெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போல்லாம் வந்து டிடிவி தினகரனை கேட்டால் சொல்லுவார், 20 ரூபா கொடுத்தே டோக்கன் ஆக்கிட்டார். இந்த 20 ரூபா தேர்தலுக்கு அப்புறம் கொடுத்தா 20,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி பண்ண ஏமாத்தினவர் தான் அந்த ஆர்கே நகர் தொகுதியில். புரியுதுங்களா? ஜனங்க பூரா ஓட்டை போட்டு அவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அவர் டோக்கன் வாங்கிட்டு. அவர்கிட்ட கேட்டால் இன்னும் நல்ல எஃபெக்டிவான மெத்தட்ஸ்லாம் சொல்லுவார், பணத்தை எப்படி கடத்துறதுன்னு.
சோபாவில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் பிப்பானா? என்ன அநியாயம்! அதாவது முஸ்லீம் லீக் மாதிரி ஒரு 60 வருஷம் லாயலாக இருந்த ஒரு கட்சியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. திருமாவளவனை கேவலப்படுத்தினாங்க தெரியுங்களா? ஆக்சுவலாக இந்த சோபா கதை வந்து திருமாவளவனை கேவலப்படுத்துறதுக்காக தான். ஏன்னா அவங்க தான் எப்போவோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு சோபா. அது அன்னைக்கு வந்து தான் சோபா மாடல்னு ஆரம்பித்தாங்க. அதாவதுங்க இவங்க வந்து சரக்கே இல்லைங்க திமுக கிட்ட. வெறுப்பு இருக்குது, வன்மம் இருக்குது தாவேக்கா மேலே, திரு விஜய் மேலே. அதனால் அவங்க எடுப்படல. அவங்க என்ன பேசினாலும் இந்த முக்கியமாக இல்லை, டெப்த் இல்லை, ஆழம் இல்லை. அவங்களோட தயவுல தான் நம்ம ஆட்சி நடக்குதுன்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. மக்கள் ஓட்டு போட்டனால தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம். அது கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லியிருக்காங்க, முஸ்லீம் லீக் கட்சியும் வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் தன்னிச்சையா முடிவெடுத்து தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். எவ்வளோ சைல்டிஷ்னா உதயநிதிக்கு அரசியலே தெரியலன்றதுக்கு உதாரணம் அவர் ஒரு பேட்டியில் நான் பார்த்தேன். நம்ம தலைவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தலைவர் அனுமதியின் பேரில் தான் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு அவங்க கட்சி மீட்டிங்கில் சொல்கிறாரு. அதாவது இந்த கூட்டணி கட்சிகள் நம்ம தலைவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு, ஏன்னா அவர் வந்து மேனேஜரு, சிபிஐ சிபிஎம்லாம் பிரான்ச் ஆஃபீஸாக. ஒரு அரசியல் கட்சி, அதுக்கு ஒரு சுயேட்சை இருக்குது, சுதந்திரம் இருக்குது. அவங்க நினச்சா எந்த முடிவும் எடுக்கலாம், எந்த கூட்டணிக்கு போகலாம். அவங்க ஒன்றும் கொத்தடிமைகள் இல்லை. அப்படி இந்த அரசியல் கூட தெரியாமல் பாலப்பாடம் உதயநிதி இப்படியெல்லாம் மைக்கில் பேசினார். இவர் ஒரு பக்கம், அந்த பக்கம் ராஜா வந்து கட்டியவனை விட்டு விட்டு கண்டவனோடு போய்விட்டார்கள் காமத்துக்குன்னு கேவலமாக எழுதினாரா? நீங்கள் தான் அமுச்சு வச்சிங்க, அப்ரூவல் வாங்கிட்டு தான் போனாங்கன்னா அப்புறம் ராஜா ஏன் திட்டுறாரு? ஸோ அவங்களுக்கு அந்த நேரத்தில் குழப்பங்க. சமூக நீதி பேசுகிற நீங்கள் எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்குன்ற மாதிரி கேட்டிருந்தேன். அதுங்க நேற்று கூட நான் அதை ஹைலைட் பண்ணேன். ஒரு மாத சாதனை என்னன்னு சொன்னப்போ இந்த ஒரு சாதனையே போதுங்கன்னு. இந்திய சுதந்திர வரலாற்றில் எந்த மாநில அரசும் செய்யாத 8 தலித்துங்க டெப்டி ஸ்பீக்கரை சேர்த்தா 9 முக்கிய பதவிகள்னு பார்த்தீங்கன்னா 8 தலித்துகளை அமைச்சர்களாக அழகு பார்த்துருக்க. இந்த மாதிரி ஒரு சமூக நீதி சர்க்கார் எந்த கட்சியும் கொடுக்கல. காங்கிரஸும் கொடுக்கல, பாஜகவும் கொடுக்கல, எவனுமே கொடுக்கல. திமுக அதிமுக கொடுத்துட்டாங்களா? அதனால் வந்துங்க இந்த ஒரு மாதத்தில் அவங்க செஞ்ச சாதனையிலேயே எனக்கு மிகப்பெரிய சாதனைனா இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம். இப்போ அம்பேத்கர் என்ன சொல்கிறார், அன்றைக்கி இருந்த மக்கள் தொகையில் 17 எஸ்சிக்கு 5 எஸ்டிக்குன்னு 22% இடஒதுக்கீடு. 22%க்கு மேலே கொடுத்துட்டாருங்க. 35ல் 8 எத்தனை பர்சன்ட் கணக்கு போட்டு பாருங்கள். அப்புறம் ஃப்ரீயாக இருக்கும்போது இட் இஸ் மோர் தேன் 22%. எஸ்சி கேண்டிடேட்டை 2 தொகுதியில் ஜென்ரல் கேண்டிடேட் தொகுதியில் போட்டிருக்காரு. அதில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கார், ஒருத்தர் தோத்துட்டார். இதுக்கு முன்னால் திமுக எப்போவாவது செஞ்சுருக்குதாங்க? சமூக நீதி பேசுகிறாங்களா வாய் கீழிய? ராஜா ராஜா நாடறிந்த தலைவர் திமுகவில், டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி, மத்திய அமைச்சராக இருந்தவர். அவர் பெரம்பலூரில் எம்பியாக தொடர்ந்து இருக்கார். திடீர்னு ஒரு எலெக்ஷனில் பெரம்பலூரை வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி ஆகிட்டாங்க. என்ன குடியா முழுக போகுது? ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ராஜா அங்கன்னா யாருக்கும் தெரியாது வர. உடனே அவர் அங்கேருந்து தூக்கி நாடு கடத்தினாங்க, நீலகிரிக்கு போகணும். அப்படி போனவர் தான் நீலகிரிக்கு. ஏன் ராஜா நீலகிரிக்கு போனார்? பெரம்பலூரில் இருக்க வேண்டியது தானே. அது வந்து ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி ஆகிடுச்சான். இவங்க சமூக நீதி. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் திருச்சி ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி லோக்சபாவில் தலித் எழில்மலைன்ற ஒரு தலித்தை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. அதேமாதிரி விஜய் அவர்கள் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார் சார். எங்கப்பா அப்பாவை காணோன்னு அந்த சின்ன பையன் கேட்பான் அப்படின்ற மாதிரிலாம். அது யார் ஸ்டோரிலாம் இல்லை, அது ஸ்டோரி இவங்களே திட்டமிட்டு ராத்திரி யோசித்து உருவாக்கின ஒரு திட்டமிட்ட சிறுகதை தான் அது. அதாவது இவங்க ரொம்ப பேசுனாங்கல்ல, ஈவில்னு, டெவில்ஸ்லாம் பேசக்கூடாதுனார் இல்லையா? அது மாதிரி இது வந்து தயாரிக்கப்பட்ட கதை தான் அது. அவரே சொல்லிட்டார, ஒரு கற்பனை கதை, எங்களுக்கும் தெரியும் இதெல்லாம் இந்த மாதிரி நக்கல் பண்ணுறதுக்குன்னு. ஸ்டாலினை தான் கேட்குறேன், எங்கப்பா உங்கள் அப்பாவை காணுமே, இங்கே தான் இருப்பார்னு சொன்னாங்களேன்னு சட்டமன்றத்தில் தேடுற மாதிரி. ஸோ அதாங்க இன்றைக்கி வந்து அவர் ஆல் அவுட் அட்டாக் பண்ணார். 4 நாள் உட்காந்துட்ருக்கிறாரு, வாயை திறக்க மாட்டேன்றாருனாங்களே. இன்றைக்கி 40 நிமிஷம் வாயை திறந்ததுக்கே ஓடி போயிட்டாங்க பாருங்கள் எல்லோரும். நேற்று அண்ணா டிஎம்கே வாக் அவுட்டு,
இன்னைக்கு வந்து திமுக டேன் போட்டு தான் இனிமேல் வாக் அவுட் பண்ணுவாங்க. ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கே சார். ஒன்றா கூட வாக் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா பண்ணால் கட்சியிலே சிக்கல் வந்துடும். நீ நான் அவன் பின்னால் போகிறேன்னு கேட்பான் அண்ணாடிஎம்கேலுக்குறாங்க. அதனால் டேன் போட்டு தான் அவங்க போயிட்டாங்களா இன்றைக்கி திங்கக்கிழமை நம்ம நாளைக்கு செவ்வாய்க்கிழமை போகணும். அந்த மாதிரி தான் ரொம்ப லாஃபிங். எனக்கு என்னவோ இந்த நேரலையை தொடரணுன்ற சபாநாயகர் வந்து இதை நிறுத்திருக்கக்கூடாது. தொடர்ந்துன்னா அப்போ தான் அம்பலமாவார்கள் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க. இப்போ இவங்க மக்கள் பிரதிநிதியா போறாங்க சார். மக்கள் பிரச்சனையை பேசுறாங்களா இல்ல இவங்க அரசியல் பண்றாங்க மக்கள் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? இவங்க வந்து ஒரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு தான் எல்லாம் பேசுறாங்க. மு.க. ஸ்டாலின், மு. கருணாநிதி குடும்பத்தை காப்பாற்றுவது, உதயநிதியை காப்பாற்றுவதற்காகத்தான் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சட்டமன்றத்தில் பேசுகிறாங்களோ ஒழிய தமிழ்நாட்டின் நலனுக்காகவோ தமிழ் மக்களினுடைய மேம்பாட்டுக்காக ஒன்றும் பேசுறதில்லை. ஓகே, ரொம்ப நன்றி சார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. New arrival Pova 8 available at Purvika. Book your next holiday at Grand Royal Tours.